ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. நிறையா டெக்னாலஜிலாம் நம்ம எல்லா ஃபீல்ட்லையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு நாட்டுடைய எல்லை பாதுகாப்புக்கும் சரி, அதே மாதிரி போர் அப்படிங்கிற விஷயத்துலையும் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சமீபத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன், அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன், இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போர் பற்றியெல்லாம் நம்ம அந்த நியூஸை நம்ம பார்த்து தான் இருக்கோம், கேள்விப்பட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் ஈரான் நிறையா பிளேசஸ் இஸ்ரேலுடைய நிறைய இடங்களில் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். நெகேவ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர், அதுக்கப்புறம் நெவட்டிம் ஏர்பேஸ், அதுக்கப்புறம் சில ஹார்பர் துறைமுகம், அப்புறம் டெல் அவிவ், இஸ்ரேலோட கேபிட்டல் சில அங்கே டெல் அவிவில் இருக்கிற கமாண்ட் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மிசைல்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணி அழிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நியூஸ் பார்க்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு டெக்னாலஜி இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முன்னாடி இதே மாதிரி ஒரு அட்டாக் நடந்ததுனால இஸ்ரேல் ஒரு டெக்னாலஜி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்குனாங்க. அது என்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இப்போது ஈரானால் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு, தாக்குதலுக்கு அதில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நியூஸ் பார்க்க முடியுது. ஸோ இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான அயன் டாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டெக்னாலஜி எந்தளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது போர் காலத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வார் பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறதில்ல, முழுக்க இந்த அயன் டாம் அப்படின்னா என்ன, எதுக்காக, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அதே சமயம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அயன் டாம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏன் அயன் டாம் அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற பற்றியும் அதுக்கு பின்னாடி அந்த சின்ன பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துடலாம். 2006 லெபனான் நாட்டில் ஒரு போர் நடக்குது, லெபனான் வார் அப்படின்னு சொல்கிறோம், செகண்ட் லெபனான் வார்னு நினைக்கிறேன். ஸோ இஸ்ரேல் நாட்டுக்கும் ஹெஸ்புல்லா அப்படிங்கிற லெபனீஸ் ஷியா இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது ஒரு பாராமிலிட்ரி யூனிட், ஒரு மிலிட்ரி யூனிட் வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஹெஸ்புல்லாவுடைய அந்த இதை சேர்ந்த அந்த குரூப்பை சேர்ந்த இவங்க பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் 4000 ராக்கெட்ஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதனாலே இஸ்ரேல் பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய பேர் உயிரும் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸோடைய வல்னரபிலிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அந்த டைமில் உருவாகிடுச்சு. ஸோ இஸ்ரேல் தே நீடட் அ ரேபிட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். ஸோ தன்னோட டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக, இன்னும் இல்லாட்டி ஒரு சஃபஸ்டிகேட்டடான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக களமிறங்குறாங்க. ஸோ அதுக்காக ஒரு ப்ராஜெக்டும் செயல்படுத்தப்படுது. 2007 இஸ்ரேல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டு மூலமாகவும் அமெரிக்காவுடைய ஃபினான்சியல் சப்போர்ட் மூலமாகவும் ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அதில் தான் இந்த அயன் டாம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. ஸோ டெஸ்டிங் 2008 ஆரம்பிக்கப்பட்டு ஆப்ரேஷன் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 2014, கிட்டத்தட்ட 2-3 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த அயன் டாம் அப்படின்னா என்ன, அது எப்படி ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அயன் டாம் அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதில் 3 முக்கியமான காம்பனன்ட்ஸ், 3 முக்கியமான சிஸ்டம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரேடார் டிடெக்ஷன். ஸோ ரேடார் டிடெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எதிரி நாட்டுடைய இன்கமிங் மிசைல்ஸ், அவங்க அங்கேருந்து மிசைல்ஸ் அனுப்புகிறான் அப்படின்னா அது வரதை டிடெக்ட் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேட்டில் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன பார்த்தீங்கன்னா கால்குலேட் வெதர் மிசைல் ஹிட் அ பாப்புலேட்டட் ஏரியா, ஏதாவது மக்கள் அதிகமாக இருக்கிற இடமோ இல்லாட்டி முக்கியமான இடத்த தாக்குற மாதிரியான அந்த மிசைல் போகுதா அப்படிங்கிறதையும், அதோடைய அந்த ப்ரொஜெக்ஷன் அந்த ப்ரொஜெக்டில் எப்படி இருக்குது, அது எல்லாமே கால்குலேட் பண்ணுற அந்த ஒரு சிஸ்டம் இந்த பேட்டில் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு 3வது முக்கியமான காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா மிசைல் இன்டர்செப்ஷன் சிஸ்டம் ஆர் மிசைல் ஃபயரிங் யூனிட் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணது, ரெண்டாவது எந்த இடத்த தாக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணுது, மூணாவது அது அந்த மிசைல் விழாமல் அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக ஒரு டமிர் இன்டர்செப்டார் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் மிசைல் இந்த அயன் டாம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அனுப்புது. ஸோ டு டெஸ்ட்ராய் த எனிமி மிசைல். ஸோ ஃபஸ்ட்டு வரதை டிடெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் எங்கே அடிக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுது, மூணாவது அது அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எனிமி மிசைலை கவுண்டர் அட்டாக் பண்ணி இவங்க அனுப்பின மிசைல் மூலமாக தகர்த்து அதை அழிக்கிறது. ஸோ கவுண்டர் அட்டாக். ஸோ ரேடார் டிடெக்ஷன், பேட்டில் மேனேஜ்மெண்ட், மிசைல் ஃபயரிங் யூனிட், இது 3மே ரொம்ப முக்கியமானது. ஈச் டோம் ஹேஸ் 3 to 4 ராக்கெட் லான்ச்சஸ். ஒவ்வொரு இதை 3-4 ராக்கெட் லான்ச்சர் இருக்கணும். ஒவ்வொரு லான்ச்சில் கிட்டத்தட்ட 20 மிசைல்ஸ் வரைக்கும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த அயன் டாம்ல அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் மெயின் ஃபீச்சர்ஸ், அதாவது குணாதிசயங்கள் இல்லாட்டி முக்கியத்துவமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த அயன் டாம்ல பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் ஹைலி மொபைல். அதாவது
எங்கே வேணாலும் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இட் கேன் பி ரீலோகேட்டட் குயிக்லி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈஸி டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆல் வெதர் கேப்பபிள். ராப்பகலை பார்க்காம காலையோ சாயந்தரமோ நைட்டோ எந்த சமயமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ வெதர் கேப்பபிள், அது வெதருக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஹை சக்ஸஸ் ரேட். இப்போ ஒரு 100 மிசைல் வருதுன்னா கிட்டத்தட்ட 90 மிசைல் வரைக்கும் திருப்பி அடித்து அதை செயலுக்கு வைக்கிற இல்லாட்டி டெஸ்ட்ராய் பண்ணுற வகையில் வந்து அதோடைய சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த அயன்டம் அப்படிங்கிறது. இந்த அயன்டம் வந்து மற்ற நாடுகளும் வந்து இதை விற்றுருக்காங்க. அவர் அந்த பேச்சுவார்த்தையில் நடந்து அவங்க இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆர்டிக்கிளில் படிக்க முடிஞ்சது. ஸோ இதில் இன்னொரு லிமிட்டேஷன். ஸோ என்னதான் அட்வான்டேஜ் ஆர் ப்ளஸ் இருந்தாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லாட்டி ஒரு மைனஸ் நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதிக செலவு வைக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஒவ்வொரு மிசைலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $40,000 1 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு மிசைலும், ஒவ்வொரு அனுப்புகிற மிசைலும் வந்து கிட்டத்தட்ட $50,000 ஆவரேஜாக சொல்லலாம். $50,000 வந்து ஒவ்வொரு மிசைலுக்கும் செலவாகுது. இட் கேனாட் கவுண்டர் அட்டாக் இஃப் மோர் இன்கமிங் ராக்கெட்ஸ் பியாண்ட் கெப்பாசிட்டி. ஸோ இது ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ 100 ராக்கெட் வருதுன்னா 100 ராக்கெட்டை தான் வந்து அடிக்க முடியும். அட் அ டைமில் 200 ராக்கெட் வந்து எனிமி அனுப்புகிறான், 200 மிசைல்ஸ் அனுப்புகிறான் அப்படின்னா ஸோ அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாது. இல்லாட்டி அதோட கெப்பாசிட்டியை தாண்டி அதனால் வந்து அதை செயலிழக்க வைக்க முடியாது, இல்லாட்டி அழிக்க முடியாது. இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லாட்டி லிமிடேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் த்ரெட். அதாவது ரொம்ப பக்கத்துலேருந்து அடிக்கக்கூடிய வகையில் வர மிசைல்ஸை மட்டும்தான் வந்து இது வந்து இதை திருப்பி அட்டாக் செய்ய முடியும். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சிலேருந்து. ஸோ பக்கத்து நாடு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கானா அங்கிருந்து வருதுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணி அதை அழிக்க முடியும். ஒரு 100-200 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஒரு மிசைல் அனுப்பப்படுதுன்னா அது வந்து இந்த அயன்டாமெல்லாம் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில லிமிடேஷன்லாம் வந்து இதில் பார்க்க முடியுது. இப்போ இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான மெக்கானிசம் ஒரு இந்த சிஸ்டம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அயன்டாம் ஷார்ட் ரேஞ்ச் த்ரெட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ராக்கெட். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா தூரத்துலேருந்து அனுப்பக்கூடிய எதிரி நாட்டுடைய மிசைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த இன்டர்செப்ட் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இது 2017 ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் Arrow 213 அப்படிங்கிறது. Arrow 2 பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து அட்டாக் பண்ண முடியும். இதனால் Arrow 3 பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வர மிசைல்ஸையும் கூட அட்டாக் பண்ண முடியும். அதே மாதிரி அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் இருக்கும். ஸோ ஹைட்டும் ஒவ்வொன்றும் வேரி ஆகும். அயன்டம் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்குள்ள அந்த ஹைட்ல இருந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணும். டேவிட் ஸ்லிங் வந்து 15 கிலோமீட்டர், ஆரோ சிஸ்டம் 100, அப்புறம் தாட் அப்படிங்கிறது 150 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்தாலும் அதை போய் அட்டாக் பண்ணக்கூடிய அதுக்கு சக்தி வந்து அதுக்கு இருக்குது. ஸோ இந்த இமேஜ் வந்து ஒரு கம்பேரிசனுக்காக வந்து நான் காட்டியிருக்கேன். ஸோ என்னதான் வந்து ஒரு நாட்டுடைய தன்னுடைய பாதுகாப்புக்காக, அதாவது நம்மளா போய் அட்டாக் பண்ணுறது வேற, நம்ம சிவனன் இருக்கிறப்போ நம்மளை அட்டாக் பண்ண வரப்போ அதுக்காக நம்ம பாதுகாப்பு வந்து அந்த அரணை வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுங்கிறது வேற. ஸோ நம்ம யார் வம்புக்கு தும்புக்கும் போகாமல் நம்ம பாட்டு இருக்கோம். பட் நம்மளை அட்டாக் பண்ண வரப்போ நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம்காக இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னு வரப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு நாடு பேச்சுவார்த்தை பண்ணி, ஏன்னா நிறைய நீங்கள் டிப்ளமேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறையா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லாட்டி இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்ஸில் இருப்பாங்க. ஸோ அம்பாசிடர் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாரில் வியட்நாம் வார் நீங்கள் பார்க்கலாம், World War I and II. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை ஒரு ஒப்பந்தமெல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு வார் எப்படி ஆரம்பிக்குதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே முக்கியம். பிகாஸ் ஜார்ஜ் சாந்தயானா அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர் சொன்ன ஒரு கோட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்லி த டெட் ஹாவ் சீன் த எண்ட் ஆஃப் த வார். இறந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு வாருடைய இறுதி கட்டம் எப்படி அப்படிங்கிறது. ஸோ எவ்வளவோ சோல்ஜர்ஸ் வந்து World War I, World War II, நிறையா வியட்நாம் வார், இந்த மாதிரி எல்லா போர்லையும் வந்து நிறையா சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து போயிருக்காங்க. அதில் வந்து அங்கே போனவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய அந்த நைட்மேர், அந்த எவ்வளோ கொடூரமான அந்த வார்ஃபீல்டு எப்படி இருக்கும், பேட்டில் ஃபீல்டு எப்படி இருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். இதில் நிறைய பேர் PTSD அப்படிங்கிற போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டரெல்லாம் அவதிப்பட்டு அதில் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ப்ரீவியஸாக நடந்த அந்த வாரில் நடந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம். ஸோ இட் இஸ் நெசசரி டு டேக் ஸ்டெப்ஸ் டு அவாய்ட் வார். இட்ஸ் ஓகே டு டிஃபெண்ட், டு ஹேவ் டிஃபென்ஸ் மெக்கானிசம். பட் வார்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ, எவ்வளோ சீக்கிரம் பேச்சுவார்த்தை ஒப்பந்தமெல்லாம் பண்ணணுமோ அதில் கண்டிப்பாக இரு நாடுகளையும் பேசி அதை வந்து முடிக்கணும். அதுக்கு துணை போகிற நாடுகளும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நெசசரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ லெட்ஸ் சே நோ டு வார். என்னதான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் வார் அப்படின்னு வரப்போ யார் பெருசு அப்படிங்கிற அடிச்சு காட்டுங்கடா அப்படின்னு அந்த காமெடியில் சொல்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து யார் பெருசு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வெப்பனில் நியூக்ளியர் வெப்பனாக இருக்கட்டும், இல்லை டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து தான் பெரிய மற்ற நாட்டுடைய ஃபண்டு மூலமாக
காட்டிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இதாக இருப்பாங்க தவிர இதனால பாதிக்கப்படுற மக்களை பற்றி நாடோ இல்லை நாட்டுடைய தலைவர்களோ யாருமே வந்து யோசிக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்காகவாது இந்த வார் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்கக்கூடாது. ஸோ லெட்ஸ் சே நோ டு வார். இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக, ஒரு ஃபார் சேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்காக தான் போட்டிருக்கேன். மற்றபடி இது ஆதரிக்கிறதுக்காகவோ, இஸ்ரேல் மட்டும் கிடையாது, எந்த நாட்டுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து தப்பான வகையில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு நாடு என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து அவங்க அட்வான்டேஜாக பண்ணுறாங்களா இல்லை அட்டூழியத்துக்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்காகவாது அந்த நாலேஜுக்காக படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த அயன்டா மாதிரி நிறையா World War I, World War II நிறைய வாரில் வந்து அந்த காலத்துலேருந்தும் கூட சேரன், சோழன், பாண்டியன் காலத்துலேருந்தும் நிறையா இந்த மாதிரி டெக்னிக்ஸ், டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. போரில் எப்படி நடந்திருக்கு, என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இறையன்பு IAS அவருடைய போர் தொழில் படகு அப்படிங்கிற ஒரு புக் ஒன்று இருக்குது. அந்த புக்கில் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி இன்னும் டீட்டெயிலாக அந்த புக் வந்து படிச்சு பார்க்கலாம். அந்த புக்குடைய லிங்க் வந்து இந்த லிஸ்ட்டும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.